கொரிந்தியர் 11:23 முதல் 26, 27 வரைக்குமே வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசுதாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். போதும், நம்ம கண்களை மூடி செபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த திருச்சபையோடு நீர் பேசுகிறதற்கு விரும்பி நம்முடைய வார்த்தை, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைபடும், நீர் பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆவியானவர் இதனுடைய மறைபொருட்களையும் ரகசியங்களையும் உம்முடைய சபையாகிய எங்களுக்கு நீர் கற்றுத்தருவீராக. மகிமை இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தமிழில் ஒரு சின்ன கவி மட்டும் பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாமா? நான் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். அழகானவர், அருமையானவர், இனிமையானவருங்கிறதுல ஒரு சின்ன கவி மாத்திரம் பாடிட்டு செய்திக்குள்ளாய் கடந்து வருவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் பேரை சொல்லுங்க. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். கைகளை தட்டி அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையும் ஆனவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர், என் நேச கர்த்தரே, என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். சொல்லுங்க, மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே நம்மை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. திரும்பவும், பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லைதான்
இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர் இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. சொல்லுங்க, இயேசு, இயேசு, இயேசு. இன்னும் சத்தமா, அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாருங்க? அவர் பேர் என்னங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் திரும்பவும் அந்த 23வது வசனத்தை திரும்பவும் வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நல்ல கவனிங்க, பைபிள் அழகா ஒரு விஷயத்தை பவுல் சொல்லுகிறாரு. இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை கிடையாது. வேதாகமம் குறிப்பாக இந்த வசனத்தை நம்ம திருவிருந்து ஆராதனைக்கு மாத்திரம்தான் பயன்படுத்தணும்னு சொல்லி எங்கேயும் சொல்லப்பட இல்லை. இயேசுவனுடைய மரணத்தை குறித்தோ அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எப்போ வேணாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர் செய்த அற்புத அடையாளங்களை நம்ம எந்த காலத்தில் நம்ம பேசலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்குமே எப்படி கான்செப்ட் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு இந்த வேத பகுதியை நம்ம என்னைக்கு மட்டும்தான் வாசிக்கணும், திருவிருந்து அன்னைக்கு மட்டும்தான் நம்ம தியானிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் மறைபொருட்களை, ரகசியங்களை அழகாக இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. நான் உங்ககிட்ட ஒப்புவித்திருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் உங்களுக்கு அறிவித்ததை நான் யாரிடத்துல பெற்றுக்கொண்டேன்கிறாரு? நல்ல கவனிங்க. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு சொல்லுகிற விஷயத்தை நான் யாரிடத்துல பெற்றுக்கொண்டேன்னா அவர்கிட்ட பெற்றுக்கொண்டேன்னு அழகா சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தான் பிரசங்கிக்கும் பொழுது, அவர் பேசும் பொழுது, நான் சுயமா எதையும் பேசுறது இல்லை, பிதா என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்றேங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பைபிள் அழகாய் சொல்லுகிறது, பவுலுக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். எங்கே கற்றுக் கொடுத்தாருன்னு நீங்கள் தெளிவாய் வாசிப்பீர்களானால், சவுலாய் வாழ்ந்து மோசேவுக்காக வைராக்கியம் கொண்டு, நியாயப்பிரமாணத்திற்காக வைராக்கியம் கொண்டு, இயேசுவை பற்றி அறிவிக்கிற எல்லாரையும் தண்டித்து சிறைப்பிடித்து அழைத்து வருகிறதற்கு போய் கொண்டிருந்த பவுலை ஆண்டவர் முகமுகமாய் சந்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சவுலே சவுலேன்னு சொல்லி கூப்பிட்டு அவனை அழைத்து ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவனுடைய வாழ்வை மாற்றினார். ஹல்லேலூயா. இப்போ சவுலுடைய வாழ்வு மாற்றப்பட்டது. இப்போ அவர் பவுல் ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ சவுல் தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்ட பின்பு அவர் எடுத்த மிகப்பெரிய முடிவுகளில் ஒன்று என்னன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயங்கள். அவர் என்ன பண்ணினார்னா ஒரு 3 ஆண்டு சவுதி அரேபியா போனார். சவுதி அரேபியா போனார். என்னை சந்தித்த இயேசு மெய்தானா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டுகிறதுக்கு மோசேவுக்கு ஆண்டவர் எந்த சீனாய் மலையில ஓரே பர்வதத்தில் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரோ அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட இடத்திற்கே புறப்பட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் காலேஜ் படிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் போய் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சீனாயில் போய் இருக்கிறாரு. அந்த சீனாய் இப்போ நீங்கள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்த பொழுது அவங்க கரையை செங்கடல் கரையில் வந்து நின்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கிற எத்தியோப்பியா. அவர்கள் மறுகரை ஏறின இடம் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா. அவர்கள் சவுதி அரேபியாவில் தான் இன்றைக்கும் அந்த சீனாய் மலை இருக்கிறது, ஓரே பர்வதம் இருக்கிறது. அங்கே தான் ஆண்டவர் தம்முடைய 10 கட்டளைகளையும் அதன் பின்னாடி இருக்கிற நியாயப்பிரமாணங்களையும் சட்டங்களையும் யாருக்கு கொடுக்கிறார்னா மோசேவிடத்தில் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மோசே ஆண்டவரிடத்திலே வார்த்தையை பெற்றுக்கொண்டார். இப்போ மோசே பெற்றுக்கொண்ட வார்த்தையை தான் யார் கடைபிடித்து கொண்டு வந்தார்னா சவுல் கடைபிடித்து கொண்டு வந்தார். இந்த நியாயப்பிரமாணம் சரிதானா, இப்போ இயேசுவை பற்றி போதிக்கிறது இதெல்லாம் சரிதானான்னு ஆராய்ந்து அறிகிறதற்காகவே தன்னை சந்தித்த இயேசுவை குறித்து ஆராய்கிறதற்காக போய் சவுதி அரேபியாவில் இருந்த சவுல் இடத்துல தான் கர்த்தர் ஒப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு வாழ்ந்த அதே சம காலத்திலேயே பவுல் வாழ்ந்து வந்தார், சவுல் வாழ்ந்து வந்தார்.
ஆனால் இயேசுவை சந்திக்கவில்லை. இயேசுவை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் மற்ற எல்லா சீடர்களுக்கு முன்பதாக 12 சீடர்களும் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து அந்த நிகழ்வு நடந்த பொழுது, அதன் பின்பு நடந்த அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் யாருக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா 12 சீடர்களுக்கு தெரியும், சவுலுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா, அந்த காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அந்த மேல் வீட்டில் என்ன நடந்தது என்பதை சவுல் முன்னாடி என்ன பண்ணுகிறார்னா, ஒரு மேஜை விரித்து அப்படியே என்னன்னா பிராக்டிக்கலாக கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, சவுலும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த மேல் வீட்டறையில் என்ன நடந்துச்சுன்னு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கற்றுக் கொடுக்கும் பொழுது தான் சவுல் அழகாய் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஒப்புவிக்கிற இந்த செய்தியை நான் மற்ற 12 அப்போஸ்தலர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு இதை டைரக்டாக யார் எனக்கு கற்றுக் கொடுத்தா? ஆண்டவரே வெளிப்படுத்தினாங்கிறாரு. ஹல்லேலூயா. இதை நான் அவர்கிட்ட வாங்கி நானே எனக்காக வைத்து கொள்ளவில்லை. அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன் தெரியுமா, உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கன்னா, கிறிஸ்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக வாழ்வு கொடுத்தார், ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டார். என்னை மீட்டு கொள்ளுகிறதற்கு அவருடைய சத்தியம் என்னிடத்தில் எப்படி வந்ததோ அதை நான் மாத்திரமே சாப்பிடுகிறதற்காக அல்ல, நான் மாத்திரமே அனுபவிக்கிறதற்கு அல்ல, நான் அதை பெற்றுக்கொண்டு அதில் பாதியை பிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத இந்த சத்தியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ யூதர்களுடைய வழக்கத்தின்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க. மாலை இரவு விருந்துங்கிறது அவங்களுக்கு காமன், எல்லாருமே கூடி உணவு உட்கொள்ளுகிற ஒரு வழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த உணவு உட்கொள்ளும் பொழுது தகப்பனார் தன் கையில் இருக்கிற அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுவார்னா, பிட்டு சேஷ்ட புத்திர பாகம்னு சொல்லுகிற தலைமகன் உரிமை இருக்கிற தன்னுடைய மூத்த மகன் கையில் அரை பகுதியை, ஒரு பிரெட்டை 2 உடைச்சிட்டோன்னா, அப்பத்தை 2 பிட்டோம்னா 2 பங்கு வந்துடும். 2 பங்கு வந்துடும். இந்த 2 பங்கில் ஒரு பங்கை தன் தலைமகன் கையில் கொடுத்துருவார். இப்போ அப்பா பார்த்துட்டே இருப்பார். அப்பா பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த தலைமகன் வாங்கி தானே உட்கொள்ளுகிறவனாக இருந்தார்னா அந்த மீதி இருக்கிற அரை பகுதியை அவனுக்கு கொடுக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுதுங்களா? மீதி இருக்கிற அரை பாதியை என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டார். இப்போ வச்சிருவார். அதே அந்த தலைமகன் தான் பெற்றுக்கொண்டதை தன் சகோதரர்களுக்கு, தன் உடன்பிறப்புகளுக்கு பங்கிட்டு கொடுக்கிற பழக்கம் வந்துச்சுன்னா மீதி பாதியும் அவங்க கையில் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் வேதாகமம் அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அந்த கொடுங்கள்ங்கிறத நம்ம எதில் எடுத்துட்டோம் தெரியுமா? ஒன்லி கேஷில் நம்ம எடுத்துட்டோம். ஆனால் பைபிள் அழகாய் சொல்லுகிறது, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை போய் மற்றவர்களிடத்தில் பகிர்கிறதற்காகவே நீங்கள் அழைத்து வரப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை எல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எழுப்புதல் உண்டாகும். எழுப்புதல் எங்க உண்டாகுனா, எங்க போதகர் பிரசங்கிப்பார் எழுப்புதல் உண்டாகுதுன்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். போதகர் மாத்திரமே பிரசங்கிப்பார், ஆனால் இன்னும் 2000 வருடம் ஆனாலும் எழுப்புதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதல் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டுக்கொண்ட, நீங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை, யூ கேன் பி அன் என்ஜினியர், யூ கேன் பி அ டாக்டர், நீங்கள் ஏதாவது ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம். நீ வேலை செய்தாலும் நீ பெற்றுக்கொண்ட சத்தியத்தை சக மனிதருக்கு எப்பொழுது பகிர்கிறாயோ அப்போ தான் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் பவுல் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். என்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்டதை, நான் பெற்றுக்கொண்டதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இயற்கையாகவே நம்ம சுபாவம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? எல்லாம் பார்த்துருக்கீங்களா? குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா, இந்த ஒரே குழந்தை இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களை என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கொடுக்காது. புரியுதுங்களா? அப்படி கொடுக்குற பழக்கமே இல்லை. இப்போ நல்லா கவனிங்களேன், புயல் வந்தது, மழை வந்தது. அந்த மழையை கூட நம்ம என்ன பண்ணுக்கிறோம் தெரியுமா? சென்னையில் இருக்கிற சபையெல்லாம், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி, மழை எங்களுக்கு வேணும், மழை எங்களுக்கு வேணும், மழை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மழை வரும். சென்னை எதில் மிதக்கும்? இனி யாரும் வீடு கட்டக்கூடாது, பேழை தான் கட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு வந்த அந்த ஆசீர்வாதத்தை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஷேர் பண்ண தெரிந்திருக்கணும். நல்லா கவனிங்க, மழை புயல்னு அறிவிப்பு வந்துருச்சுன்னா, ஆண்டவரே எங்களுக்கு இப்போ வந்த மழை போதும், இந்த தண்ணீர் போதும், ஆனால் இந்த தண்ணியே இல்லாத ராஜஸ்தானுக்கு கொஞ்சம் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அங்கே மக்கள் தண்ணீர் இல்லாமல் பல மைல் நடந்து போய் என்ன பண்ண வராங்க. புரியுதுங்களா? இந்த மலையை உங்களால் டைரக்ட் பண்ண முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாது உங்கள் பவர் என்னன்னு சொல்லி. சென்னைக்கு புயல்னு அறிவிச்சா உங்களுக்கு போதுமான தண்ணியை எடுத்துட்டு மீதமான தண்ணியை கடலுக்கு அனுப்பாத. இந்தியாவில் மழையே பெய்யாத பல மாநிலங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் அனுப்புனேன்னா அந்த மாநிலமும் செழிக்கும், நம்மளும் சுபிட்சமாக இருப்போம். இப்போ புரிஞ்சிருச்சுங்களா சத்தியத்தை? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சுன்னா நான் மட்டுமே அனுபவிப்பதற்காக அல்ல, நான் மட்டுமே அனுபவிப்பதற்காக மற்ற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் அப்பமாய் அறிவிக்கப்பட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்போ வீட்டில் வந்து ஒரு அப்பம், ஒரு ரொட்டி சும்மா சாதாரணமாக வந்துடுமா? ரொட்டியினுடைய படிநிலைகளை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். அந்த ரொட்டி வர்றதற்கு முதல்ல அதுக்கு என்ன வேணும்? விதை, மாவு வேணும். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன வேணும்? விதை வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் நீங்கள் தெளிவாய் வாசிப்பீர்களானால், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? இப்ப இயேசு கிறிஸ்து ஆதியாகமம் முதல் புத்தகத்தில் அவர் வித்தாய் இருந்தார், விதையாய் இருந்தார், வசனமாய் அறியப்பட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே யாத்திராமத்துக்கு வரும்பொழுது அடுத்த படிநிலைக்கு வருகிறது, வார்த்தையாய் அறிவிக்கப்பட்டார், சட்ட வார்த்தையாய் அறிவிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படியே டெவலப் ஆகி அரைக்கப்பட்டு பிசையப்பட்டு அதில் என்னப்பட்டுனா சுடப்பட்டு இப்போ எப்படி இருக்கிறாருன்னா அப்பமாய் அறியப்பட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், ஜீவ அப்பம். ஏன் ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னார்னா, அவர் பிறந்த இடம் தாவீதின் ஊராகிய பேத் லகேம் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு அப்பத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் அப்பத்தின் வீட்டில் பிறந்தாரு. அந்த அப்போ என்ன அப்படிங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவை மத்தேயு 4:4 சொல்லுகிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த அப்பத்தினுடைய உண்மையான தன்மையே புரியல. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டோம் தெரியுமா? நான் திருவிருந்துக்கு வந்தேன், அப்பத்தை உட்கொண்டேன், இப்ப இயேசுவின் சரீரமாய் நான் மாறிவிட்டேன்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த அப்பம் எதில் உருவானதுன்னு நீங்க வேதத்தை தெளிவாய் வாசிப்பீர்களானால், அந்த அப்பம் வார்த்தையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதி மனிதனாகிய ஆதாமை கர்த்தர் படைக்கிறதற்கு மண்ணை எடுத்துக்கொண்டார், தம்முடைய சுவாசத்தை மண்ணில் வைத்தார், அவர் ஜீவாத்மாவானான். ஹல்லேலூயா. ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவை படைப்பதற்கு ஆண்டவர் மண்ணை எடுக்கவில்லை. ஏன்னா பைபிள் அழகாய் சொல்லுகிறது, யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையின் மூலமாகவே சகலத்தையும் உருவாக்கினார். 12வது வார்த்தையில் அழகா சொல்லுகிறாரு, அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாரு. 14 சொல்லுகிறாரு, அந்த வார்த்தை என்னவாமானது? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப இந்த அப்பத்தினுடைய மூலப்பொருள் என்னங்க? இந்த அப்பத்தினுடைய மூலப்பொருள் என்னங்க? தேவனுடைய ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, அந்த அப்பம் எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதுனா, தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறது. எதை கற்றுக் கொடுக்கிறதுங்க?
தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் பவுல் அழகா சொன்னாரு, எனக்கு இந்த வார்த்தை வந்தது. அதை எப்படி சொன்னாங்கன்னா, அப்பமாய் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா பைபிள் அழகாய் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதுனா, என்னிடத்துல தேவனுடைய வார்த்தை வந்தது, அதை நான் பெற்றுக்கொண்டேன், நான் உட்கொண்டேன். உணவு உட்கொள்ளுவதை போல எரேமியா சொல்றாரு, நான் உட்கொண்டேன். அது என்னுடைய வயிற்றுக்குள்ள போன உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அக்னியா எனக்குள்ள பற்றி. ஹல்லேலூயா. அப்ப நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பைபிள் முழுக்க முழுக்க அப்பம் எதை சொல்லுகிறதுனா, தேவனுடைய வார்த்தையை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு போலாங்களா? மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய். பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே சொல்லுங்க, எங்களை வாழ வைக்க வந்த தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்க வந்த வார்த்தை நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, பைபிள் அழகா சொல்லுது, பவுல் தான் பெற்றுக்கொண்ட வார்த்தையை, தான் கற்றுக்கொண்ட வார்த்தையை அதை மோசேவோடு போய் கம்பேர் பண்ணி பார்த்தார். மோசேட்ட கம்பேர் பண்ணி, மோசேட்ட கற்றுக்கொள்ளுகிறதுக்கு சீனாயில் போய் உட்கார்ந்துருந்தா அங்கே மோசே வரல, ஆண்டவரே வந்து வார்த்தையே வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் தான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை அவர் தனக்குன்னு வச்சுக்கல. இப்போ என்ன சொல்றாருன்னா, பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், ஒப்புவிக்கிறேன்னு சொல்றதுன்னா எல்லாம் டோட்டலா எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துறேன், எனக்குன்னு நான் எடுத்துக்கலப்பாங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை தனக்கென்று எடுத்துக்கொள்ளுவதெல்லாம் மற்றவர்களுக்கென்று. எதை கொடுக்கிறது? பொண்ணோ பொருளோ இல்லை. அதுதான் பேதுரு சொன்னாரு, என்னிடத்துல வெள்ளி பொண்ணு, என்னிடத்துல என்ன இருக்கு தெரியுமா, வார்த்தையாகி இயேசு இருக்கிறாரு, அதை நான் உனக்கு தரேன் எந்திரினாரு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவனுக்குள்ள போய் என்ன பண்ணுச்சுன்னா, கரடு முரடான கால்களை பலப்படுத்தி அவனை எழுந்து நிற்க செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க கையில கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த வேத வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. இது உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள், ஒரு மனுஷனை உயிர்ப்பித்து நிறுத்தக்கூடிய வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு நீ எதை கொடுக்கறதை விட இந்த வார்த்தையை கொடுக்க பழகிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளா இருந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு பெரிய பெரிய மாளிகைகளோ சொத்துக்களோ சேர்த்து வைக்காதீங்க. அந்த சொத்து நிமித்தமாய் பிரிந்து கொள்ளுவார்கள். அதை காட்டிலும் அவங்களுடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடிய, வாழ்வை செழிவாக்கக்கூடிய, வாழ்க்கையவே மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தையை கொடுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் சண்டே கிளாஸ், அதுக்கு தான் யூத் ப்ரோக்ராம், அதுக்கு தான் விமென் ஃபெலோஷிப், அதுக்கு தான் மென் ஃபெலோஷிப். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? வார்த்தையை எப்படியாவது உள்ள திணித்து 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 ஒரு நாள் வரும், மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை பார்க்க மாட்டார், விசுவாசத்தை பார்க்க மாட்டார். ஆனால் வார்த்தை உன்னிடத்தில் இருக்குமானால் நீ தப்பித்துக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய நாமம் தேவனுடைய
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வருகிறார். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்களேன். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக. போதும். 100க்கு அதிபதி இயேசுவை ஒரு நாள் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு, ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி கிடையாதுன்ட்டார். தனக்கு தகுதி இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. இதே சுவிசேஷ பகுதியில் இன்னொரு பகுதியில் வேலைக்காரன் என்ற பதத்திற்கு பதிலாக அந்த 100க்கு அதிபதியினுடைய மகன் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ கவனிங்க, ஒரு 100 பேருக்கு அவர் ஒரு இராணுவ தலைவர். இப்போ 100 பேருக்கு தலைவராக இருக்கிறார். தன்னுடைய மகனும் தன்னுடைய பட்டாலியன் அந்த 100 பேரில் ஒருத்தர். இப்போ கவனிங்க, ஒரு இராணுவத்தில் மார்ச் பாஸ்ட் போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, லெஃப்ட் ரைட்னு போகும்பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி சீராய் போகணும். அதில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் கூட அவருக்கு மேல் இருக்கிற தலைவர் என்ன பண்ணுவார்னா, அவரை அழைத்து தண்டிப்பார். இப்போ இந்த அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை நல்லா பயன்படுத்தினவர். ஒருத்தரை போன்னு சொன்னால் போகிறான், ஒருத்தனை வான்னு சொன்னால் வர்ற, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இராணுவ அதிகாரி. இப்போ கவனிங்க, இந்த 100 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 100 பேரில் ஒருவன் தன்னுடைய மகன், அவனை வேலைக்காரன் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, முடக்குவாதம். எங்கெங்கே ஜாயின்ட்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் வீங்கிக்கும். அவனால் எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, தன்னால் எதையும் செயல்பட முடியாத நிலையில தான் அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ இவரும் எவ்வளவோ அதிகாரத்தை பயன்படுத்தி பார்த்தார், எவ்வளவோ மருத்துவத்தை பயன்படுத்தி பார்த்துட்டாரு. ஆனால் எதுவுமே நடக்கலை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இயேசுவின் இடத்துல வருகிறார். ஹல்லேலூயா. என் வீட்டில் வேலைக்காரன், என்னுடைய மகன் வியாதியாக இருக்கிறான். ஏன்னா கடைசியாக தான் இயேசுட்ட வருவாங்க. நம்ம எல்லாருமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அட்டம்ப்ட் அங்கே இங்கே எல்லாம் முடிச்சுட்டு கடைசி லாஸ்ட் அட்டம்ப்டில் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மள நிறைய பேர் இப்போ சாட்சி கேட்டோம்னா சொல்லுவாங்க, பிரதர், அந்த ஒரு நாள் மட்டும் இந்த வார்த்தை எனக்கு வரலைனா, இந்த சகோதரர் எனக்கு சத்தியம் சொல்லலைனா என் வாழ்க்கையே என்ன இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ அந்த ஒரு கடைசி வேலையில் இயேசுவிடத்தில் வந்துருக்கிறார். அப்போ இயேசுவிடத்தில் வந்த உடனே இயேசு சொல்கிறார், நான் உன் வீட்டில் சுகமாக்குறப்பா அப்படிங்கிறாரு. உன் வீட்டில் சுகமாக்குறேன். உடனே இராணுவ அதிகாரியினுடைய மைண்ட் அப்படியே தன்னுடைய வீட்டுக்கு போகுது. வீட்டில் இராணுவ அதிகாரியினுடைய வீட்டில் என்னென்னலாம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இராணுவ அதிகாரி அப்படிங்கிறதுனால என்ன இருக்கும், எல்லாம் வீட்டில் நிறைய பாட்டிலில் பேக்கெட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ அவருக்கு யோசனை வந்துருச்சு, இயேசு வீட்டுக்கு வந்தாருன்னா என்ன இருக்குது, என் வீடு எப்படி இல்லை, பர்ஃபெக்டாக இல்லை. அதை தான் சொல்கிறாரு, நான் இம்பர்ஃபெக்ட், நான் தகுதியற்றவன். நீங்கள் என் வீட்டில் வர்ற அளவுக்கு ஐ எம் நாட் ஹோலி அட் ஹோம். நான் சபையில் எப்படி இருக்கிறேன்னா ஐ எம் வெரி ஹோலி. when I am on stage I am holy. what about me at my home, at my room? இப்போ கவனிங்க, இப்போ இயேசு வீட்டுக்கு வர்றாருன்னு உடனே இவனுடைய பார்வை, இவனுடைய எண்ணெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு போன உடனே அவர் சொல்லிட்டாரு, நான் இங்கே என் வீட்டுக்கு வர்றதுக்கு, பாஸ்டர் வீட்டுக்கு வர்றேன்னா எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பார்த்து நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா, பாஸ்டர் இப்போ வேணாங்க பாஸ்டர், அப்படி ஒரு வாய்ப்பு தான் அவருக்கும் வந்துச்சு. உடனே அவனை ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை வேலைக்காரனை எழும்பி நிற்க செய்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்வை எழுந்து நிற்க செய்யும். நீங்கள் வாழ்கிற பகுதியில் உங்களை காலூன்றி நிற்க செய்யும். இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போகுமேன்னு தன் உடன்பிறப்பு சொன்ன பொழுதும் மரித்து நாரி போயிருந்தவனை உயிரோடு எழுப்ப இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா.
நீங்களும் நானும் தெரியல எவ்வளவு பவர்ஃபுல்லான வேர்ட் வி ஹாவ். இதை நம்ம என்ன பண்ணுறது இல்லை தெரியுமா? நம்ம ஏதோ சண்டே கொண்டுட்டு வர்றோம், பார்க்குறோம், ஏதோ ஒரு நமக்கு தேவைக்கு மாத்திரமே பயன்படுத்துகிற ஒன்றாய் மாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் பைபிள் அழகாய் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை உன் வாழ்வாக்கி கொண்டால் அவன் செய்கிற எல்லாமே என்ன ஆக்குன்ட்டாரு. புரியுதுங்களா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் எங்க பண்ணுவான்னா, வறண்ட நிலத்துல நீ இருந்தாலும் உன்னை அப்படியே வேரோடு எடுத்துக்கொண்டு நீரூற்றுள்ள இடத்துல வைத்து உன்னை கனிதரக்கூடிய ஒரு வாழ்வாய் மாற்றக்கூடியவர் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பைபிள் அழகாக நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, எனக்கு வார்த்தை வந்தது, இந்த வார்த்தையை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேதாகமம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி நான் கொடுக்காத போது என்னை குறித்து என்ன சொல்லுதுன்னு அப்படியே வாசிப்போம். 1 கொரிந்தியரில் யாராவது ஒருவர் வாசிங்க, 26வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது, இப்ப கவனிங்க, இந்த அப்பத்தை புசித்து இதில் இருக்கிற ஜீவனை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தர் வரும் அளவு நான் வர்ற வரைக்கும் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், என்னை பத்தி சொல்லிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சுவிசேஷம் எது வரைக்கும் அறிவிக்கணுமாமா? அவர் வர்ற வரைக்கும் சொல்ற வேலை. ஹல்லேலூயா. அப்போ நான் இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தையை கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் நான் சொல்லணுங்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நான் சொல்லலைன்னா என்ன நடக்கும்னு அடுத்து சொல்றாரு, வாசிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை, இப்ப கவனிங்க, நான் சொல்லலைன்னா நான் யாரு? அபாத்திரன். நான் சொன்னேன்னா பாத்திரவான். இயேசு வர்ற வரைக்கும் இயேசுவை பற்றி என் உடன்பிறப்புகளுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன். பஸ்ஸில் என் பக்கத்தில் பயணம் பண்ணுகிறவர்களுக்கு, கல்லூரியில் இல்லை ஸ்கூலில் என் கூட படிக்கிறவங்களுக்கு இயேசுவை பற்றி நான் சொன்னேன்னா நான் பாத்திரவான். நான் சொல்லலைன்னா அபாத்திரன், குற்றவாளி. நான் யாருங்க? இப்போ கவனிங்க, சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்கள் ஊர் எம்எல்ஏ என்ன பண்ணாருன்னா, இந்த ஊரினுடைய நலனுக்காக பல ப்ராஜெக்ட், 10,000 கோடி ப்ராஜெக்டை வாங்கிருச்சு. அவருடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே எம்எல்ஏவுக்கு திடீர்னு ஒரு தாட், இதை ஏன் இந்த மக்களுக்கு நான் செய்யணும், இதை நான் எனக்கே வைத்து கொள்ளுவேன் என்று யோசித்து தனக்கே பயன்படுத்தினார்னு அவர் யாருங்க? இப்போ கவனிங்க, உங்களிடத்துல வந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் அல்ல. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், கையை பிடிச்சி சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு மட்டுமே உரிமை அல்ல, உன்னிடத்துல ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னொருவருக்கு நீ அறிவிக்கணும்னு, இன்னொருவருக்கு நீ சொல்லலைன்னா நீ குற்றவாளி. புரிஞ்சுங்களா? இப்போ கவனிங்க, என் தட்டில் சாப்பாடு இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் தட்டில் இருக்குது சாப்பாடு இருக்குது, பக்கத்தில் இருக்கிற தட்டில் இருக்க சாப்பாடு இருக்குது. நான் என் தட்டில் இருக்கிறத வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறத நான் சாப்பிட்டேன்னா அதைத்தான் நம்ம செய்துட்ருக்குறோம். தோமா மூலமாய் சுவிசேஷம் தமிழகத்திற்கு வந்தது. புரியுதுங்களா? மிஷனரிகள் மூலமாய் சுவிசேஷம் தமிழகத்திற்கு வந்தது. இப்போ நாங்கள் தமிழகம் மாத்திரம் செழுமையாக இருப்போம்னா, குறிப்பாக மழை எங்கெங்கே பெய்யும் தெரியுங்களா? சென்னையிலையும் தூத்துக்குடி திருநெல்வேலிலையும். இப்போ நல்லா புரிஞ்சுச்சுங்களா? இதெல்லாம் வந்து இட் இஸ் அ சைன். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சைன். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி, எங்களை ஒன்றை நான் எதுக்கு ஆசீர்வதிக்கிறேன் தெரியுமா? நீ இன்னொருவனை ஆசீர்வதிக்கிறதற்கு. ஹல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதித்தார்? உன் நிமித்தமாக பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஏன் நிமித்தமா? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், இந்த செய்தி கொண்டு போகணும். இந்த செய்தியை கொண்டுட்டு போகணும்னு தான் கர்த்தர் எனக்கு தெரிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? உங்களை நம்பி ஏன் இந்த சத்தியத்தை கொடுத்தாருன்னா, தமிழ்நாட்டை நம்பி ஏன் இந்த சத்தியத்தை கொடுத்தாருன்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு நான் கொடுத்தேன்னா ஒருவேளை தமிழக அரசாங்கம் இங்கே ஹிந்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட என் பிள்ளைகள் அன்பின் மிகுதியில் புறப்பட்டு போய் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இயேசுவை அறியாதவங்களுக்கு அறிவிப்பாங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம அறிவிக்கிறதுக்கு முதல் தடையே என்ன தெரியுமா? லாங்குவேஜ். ஹல்லேலூயா.
ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு தெரியாத அந்த பாஷைகளை பிரித்ததே நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நிம்ரோத்தன் என்ற ஒருவன் மாத்திரமே ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரே பாஷை இருந்த பொழுது கர்த்தர் அதை விரும்பல. அதனால என்ன பண்ணினார்னா, எல்லாம் சகலோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும்னு பாஷைகளை கர்த்தர் பிரித்தார். ஹல்லேலூயா. அப்ப மொழி பிரிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் சரிசமமா எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே மொழி பேசுகிறவர்களா இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரே ஒரு நபர் மட்டும்தான், அவர்கள் குடும்பத்தார் மட்டுமே என்ன பண்ண முடியும்? முழு தேசத்தையும் ஆண்டு கொண்டே இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் பாஷை வாரியாக பிரித்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்னு. ஹல்லேலூயா. அப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அப்ப எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும்னு தான். யூதர்கள் தங்களுக்கு மாத்திரமே அறிவித்துட்டு இருந்தாங்க. பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றி அந்நிய பாஷைகள், பற்பல பாஷைகளை பேச வைத்தார். எதுக்கு தெரியுமா? பற்பல பாஷைகள் பேசுகிற எல்லாருக்கும் சத்தியம் போகணும்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு விஷயம், என்னுடைய பர்சனல் விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்களேன். நான் என்னுடைய 14 வயதில் இந்த இங்கே முன்னாடி இருக்கார் பார்த்தீங்களா, இந்த தம்பி கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களா, இவரை கொஞ்சம் அப்படி தட்டி எழுப்பிடுங்க, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. இந்த 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 தம்பியினுடைய வளர்த்தி தான் இருப்பேன். நான் ரட்சிக்கப்படவில்லை, ஞானஸ்நானம் பெறவில்லை. சண்டே ஸ்கூல் போயிட்டு இருந்த டைமில் எர்ணாகுளத்தில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. வட இந்தியாவுக்கு யாரெல்லாம் ஊழியம் செய்ய வர்றீங்கன்னு. என்னுடைய 10வது முடித்திருக்கிறேன். ஏன்னா 4 வயதில் நான் ஸ்கூலில் சேர்ந்துட்டேன். காதை தொட்டா ஸ்கூல். அப்போ ஏஜ் ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. அப்போ கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே புறப்பட்டு போகும்பொழுது எங்கள் டைரக்டர் சொன்னார், இந்த பையன் அங்கே வந்து அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு அழுதுட்டான்னா நான் என்ன பண்ண முடியாது, திருப்பி அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. 91 நான் சொல்கிறது, 91 இங்கேருந்து புறப்பட்டு போனேன். எனக்கு தமிழ் கூட பேச வராது. தமிழ் கூட பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன். ஆனால் இங்கேருந்து புறப்பட்டு போனேன். ஒரு புதன்கிழமை டெல்லியில் போய் இறங்கினோம். அடுத்த புதன்கிழமை குவாலியர் போகும்பொழுது ஹிந்தி வேதாகமத்தை வாசிக்க பழகிவிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு மொழி ஒரு தடை. உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டதே அங்கே போய் தான், ஊழியத்துக்கு போய் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதும் அங்கே தான், அபிஷேகம் பெற்றுக்கொண்டதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் போதும், கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? எங்கே கூட்டிகிட்டு போய் பயன்படுத்தணுமோ பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அதனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வார்த்தை வந்தால் அதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்க? பகிர்ந்து கொடுக்க பழங்க. தம்பி உட்காருங்க, சாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மட்டுமே நினச்சிடாதீங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். காஸ்பலை சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே வேலை செய்கிற மக்கள், படிக்கிற பிள்ளைகள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை போதகர் தன்னை ஆயத்தப்படுத்திட்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அவர் ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த சத்தியத்தை நீ வாங்கிடுற. நீ பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை நீ இங்கிருந்து போகிற வழியிலே யாராவது ஒருவருக்கு, எப்பா பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போயிரு, மேலே நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை எங்கள் போதகர் சொன்னார்ப்பா, அதை நான் உனக்கு சொல்லணும்னு எனக்கு மனசில் தோணுச்சு, அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருங்க. நீங்கள் அந்த வார்த்தையை விதைத்து விட்டால் அது என்ன பண்ணுங்க? அது என்ன பண்ணுங்க? ஒரு விதையை மண்ணில் போட்டிங்கன்னா, ஹல்லேலூயா, அதை விளைய செய்கிறவர் யாருங்க? விளைய செய்கிறவர் யாருங்க? ஹல்லேலூயா. நான் அதையே செய்ய மாட்டேன்னா அப்போ என்ன மாதிரி என்ன சொல்லலாம்? புரியுதுங்களா? நான் ஒர்க் பண்ணுற ஒரு இடத்துல வந்து என்னோட கூட பணிபுரிகிற என்னுடைய சகோதரர்கள், என்னோட கூட இருக்கிறவங்களுக்கு நான் அந்த காஸ்பலை ஷேர் பண்ண முடியல. நான் காஸ்பலை ஷேர் பண்ணுறதுக்கு ஒருவேளை உங்களுடைய பெருமை, உங்களுடைய ஈகோ, உங்களுடைய ஏதாவது ஒன்று தடையாக இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? சீக்கிரத்தில் அதை நகர்த்தி வச்சிருவார். நல்லா புரியுதுங்களா? நல்ல சேலரியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பிரதர், நல்ல இன்கம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ஜாப் எனக்கு இல்லை, என்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? உனக்கு வேலையை கொடுத்தது அந்த கர்த்தரை பற்றி சொல்கிறதுக்கு நீ யோசிச்சதுனால தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த வேலையும் தான் நீ என்னை பற்றி என்ன பண்ண மாட்டே, சொல்ல மாட்டேன்னு வீட்டில் உட்கார வச்சு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைத்து வேலை கிடைத்தா
நீ வேலையை முக்கியப்படுத்த மாட்டே. எதை முக்கியத்துவப்படுத்துவ? சத்தியத்தை முன்வைப்ப. ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் அழகாய் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு அறிவிப்பீர்கள், ஆனால் அது உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை மக்களை என்ன பண்ணுங்க? விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது சொல்லல கேட்கல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். எழுப்புதல் உறுதி, எழுப்புதல் உறுதி. இந்த வாரத்தில் நீங்கள் 7 நாள், நாளுக்கு ஒரு நபரை சந்தித்து சொல்லி பாருங்க. ஒரு நாளைக்கு ரொம்பலாம் டார்கெட்டெல்லாம் வேணாம். உங்களுக்கு டார்கெட் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு இயேசுவை பற்றி இங்கே கற்றுட்ட ஒரு வார்த்தையை நான் ஷேர் பண்ணிட்டு போனேன். உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக கூட இருக்கலாம். அந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டுதோறும் ஒரு வாக்குத்தத்த வார்த்தை வருகிறது. அது போதகர் தனக்கேனா வைத்துக்கிறாரு. ஆபிரகாமுக்கு வார்த்தை வந்தது, அதை தனக்குன்னே வைத்து கொண்டாரா? ஏன் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொன்னாரு, ஆபிரகாமுக்கு நான் எதையாகிலும் ஒன்றை சொல்லுவேனானால் ஆபிரகாம் அதை தன் பின்வரும் சந்ததிகளுக்கு என்ன பண்ணுவான்? கற்றுக் கொடுப்பான்னு நம்பிதான் நான் எதையும் மறைக்க மாட்டேனாரு. ஹல்லேலூயா. ஒரு பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி, சோதோம் கொமாராவை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, இந்த சோதோம் கொமாரா மக்கள் என்னுடைய வார்த்தையின்படி வாழல, என்னுடைய சட்டத்தின்படி வாழல, என்னுடைய பிரமாணத்தின்படி அவங்க வாழல, எனக்கு நேர் எதிராக என்னை விரோதிக்கத்தக்கதாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். ஆனா அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி இதன் காரணத்தை ஒருவனிடத்துல சொல்லணுங்கிறாரு. ஹல்லேலூயா. எந்த காரணத்துக்கு நான் இந்த பட்டணத்தை அழிக்கிறேன் தெரியுமா? என்னுடைய கட்டளைகளுக்கு இவர்கள் கீழ்ப்படியாததுனால தான். அதை நான் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறேனோ அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? தனக்கும் தன் பின்வரும் சந்ததிகளுக்கும் கற்றுக் கொடுப்பான்னு நம்பிதான் ஆண்டவர் எதையும் மறைக்கல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ரகசியம் கற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்க? ஆண்டவர் சென்னை பட்டணத்தில் நடக்கிற ரகசியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்கணும் தெரியுமா? எல்லாத்தையும் மூடி மறைத்து வைக்கக்கூடிய நபராக அல்ல, சத்தியத்தை கர்த்தர் என்று சொல்லுறது மற்றவங்களுக்கு சொல்லுறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுறதுக்கு ஆயத்தம்னா கர்த்தர் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்கு ஆயத்தம். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம சொல்லுறதுக்கு ஆயத்தமா இல்லை, அதனால தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கறது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கொடுத்தா தான், புரிஞ்சுங்களா? பைபிள் அழகாய் சொல்லுது, 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து உள்ள மனிதன் இருந்தாங்க. 5 தாளந்து உள்ளவன் என்ன பண்ணினான்? அதை ட்ரேட் பண்ணினான், அதை கொடுத்தான், அதை பெருக்கினான். ஹல்லேலூயா. 2 தாளந்து உள்ளவனும் பெருக்கினான். 1 தாளந்தை வைத்தவன் என்ன பண்ணார்னா தனக்குள்ளேயே வைத்து மறைத்தான். அதுக்கப்புறம் அதையும் பிடுங்கிட்டாரு. ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண பழகிக்க. புரியுதுங்களா? இனி நாட்கள் எப்படி வரப்போகிறது தெரியுமா? இனி கவர்மெண்ட் அப்படியே சூழ்நிலைகள் மாறும் பொழுது கவர்மெண்ட் உங்கள் கையில், இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா, உன்னிடத்தில் இருக்கிற எல்லாம் பிடுங்கப்படும், எல்லாம் பிடுங்கப்படும்னா ஓடி ஓடி அறிவிப்போம். ஹல்லேலூயா. லைஃப்பில் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் ஒரே இடத்துல எல்லாரும் ஷேர் பண்ணி இங்கேயே இருந்துடலான்னு நினச்சாங்க. கர்த்தர் ஒருவனை எழுப்பினார், எல்லாரும் சிதறி போனார்கள் தேசங்களுக்குள்ள. அவங்க போன இடங்கள் எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? உனக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப ஷேர் பண்ண பழகலைனா ஒருவனை கர்த்தர் எழுப்புவார் உன்னை சிதறி போக பண்ணுகிறதுக்கு. புரிஞ்சுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, வானமும் பூமியும் அவருடைய வார்த்தை என்ன பண்ணாது? ஹல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு நான் பெற்றுக்கொண்டதை நான் என்ன பண்ணுகிறேன், அவர் மரணம் வர வரைக்கும் நீங்கள் அறிவிங்க. அப்படி நீங்கள் அறிவிக்கலைனா நீங்கள் அபாத்திரராக இருக்கிறீர்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எந்த வேதாகமம் நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறதோ அந்த சத்தியத்தை நான் ஷேர் பண்ணலைன்னா என்னை குறித்து வேதாகமம் என்னை ஒரு குற்றவாளி என்று சொல்லுகிறது. அந்த குற்றத்தின் நிமித்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மள நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பூமியை விட்டு அநேகர் மரித்து போனார்கள் என்றும் சொல்லுகிறது. என்ன குற்றம் தெரியுமா? அவங்க தப்பு செஞ்சாங்களா? இல்லை, அவங்களுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், அவர்களை மீட்டு கொண்டார். அவங்க செய்த ஒரே தவறு என்ன தெரியுமா? தனக்கு கிடைத்த சத்திய வார்த்தையை என் உடன்பிறப்புகளுக்கு, என் கூட இருக்கிற யாருக்கும் ஷேர் பண்ணல. இப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வாசிங்க, அந்த இதில் வாசிங்களேன்,
1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிங்களேன். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். ஏன் குற்றமுள்ளவனா இருப்பான் தெரியுமா? அந்த ரத்தமும் அந்த சரீரமும் அவனுக்கு மாத்திரம் அல்ல. நல்லா கொடுங்க. நீங்க கை வைத்து நீங்கள் உட்கொண்ட தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் ஒன்றை நம்பி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த திருச்சபையை நம்பி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இந்த வார்த்தை இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பகிரப்படணுங்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சூழ்நிலை என்ன தெரியுமா? வட இந்தியாவில் போய் நீங்கள் என்ன பண்ண முடியாது, சத்தியத்தை சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணாருன்னா, அவன் எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிட்டாரு. இங்கே வந்தவனுக்கு சொல்லலேன்னு வைவேன், நம்மளை மாதிரி ஒரு ஆள் வேறு யாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் போய் பாருங்கள், சாஜா, துபாய், இங்கெல்லாம் போய் பாருங்கள், எத்தனை வட இந்தியாக்காரங்க அங்கே போனாங்களோ அங்கே போனவனெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே அடைக்கலம் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற தமிழ் திருச்சபைகள், மலையாள திருச்சபைகள் எல்லாம், ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு பேசக்கூடிய திருச்சபைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, வட இந்தியா இருக்கிறவங்களை என்ன பண்ணுது, அடைக்கலம் கொடுக்குது. சபையில் கொடுத்து ஒரு நாள் அவர்களுக்கு விருந்து கொடுத்து சத்தியத்தை அறிவிக்கிறார்கள். அவங்களுக்கு தெரிஞ்ச அறகுறை ஹிந்தியில் என்ன பண்ணுகிறாங்கன்னா, சத்தியத்தை சொல்லுகிறாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அந்த அன்பை பார்க்கிறார்கள், அந்த ஷேர் பண்ணுகிற பழக்கத்தை பார்க்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம வட இந்தியாவில் போய் ஊழியம் பண்ணணுங்கிறது இல்லை, வட இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் இங்கே கொண்டுட்டு வர்றான். இங்கே கொண்டுட்டு வர்றவனுக்கு நீ சத்தியத்தை ஷேர் பண்ணுகிறதுக்கு நீ ஆயத்தமாக இருப்பாயானால், இங்கே இருக்கிறவன் செய்தியை அங்கே கொண்டு போய் சேர்ப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உனக்கு கிடைச்சதை நீ மாத்திரம் வச்சுக்காத, ஷேர் பண்ண பழகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீ ஷேர் பண்ணலைன்னா என்னென்ன வரும்னு தான் பின்னாடி வாசிக்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து. இப்போ தன்னைத்தானே என்ன சோதிக்கணும் தெரியுமா? என்ன சோதிக்க சொன்னாரு? நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு தெரியுமா? நம்ம எதை சோதிச்சிட்டோம் தெரியுமா? நம்ம செஞ்ச தப்புவே சோதிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எல்லாருமே பாவின்னு பைபிள் சொல்லுது. நம்ம எல்லாருக்காக தான் இயேசு கிறிஸ்து இறந்தாருன்னு பைபிள் சொல்லுது. நான் பரிசுத்தவான் அல்ல, நான் பாவி, பிரசங்கிக்கிற நானும் பாவி, அமர்ந்து கேட்குற நம்ம எல்லாருமே பாவிகள் என்று வேதம் சொல்லுது. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு தம்முடைய கிருபையின் நிமித்தமாய் அவருடைய ரத்தத்தில் என்னை விலைக்கு வாங்கி என்ன பண்ணார்னா, தன்னுடைய சொந்த மகனாக என்னை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இப்போ மாற்றிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? கிருபையினால் நான் உன்னை மீட்டு கொண்டேன். இந்த கிருபையை பற்றி போய் சொல்லுங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெருசா ஒரு கிரியை செய்து ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை விசுவாசத்தில் நான் நம்பினேன், அது நிமித்தமாக என்ன பண்ணுச்சு, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நித்தியத்திற்குண்டான நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இதை போய் ஷேர் பண்ணுங்கிறாரு, இதை போய் ஷேர் பண்ணுங்கிறாரு. அதை ஷேர் பண்ணுறதுல நான் குறைவாக இருப்பேனானால், வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து. தன்னைத்தானே சோதிச்சு பாரு. என்ன சோதிச்சு பாருன்னா, நான் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறேன்னா இல்லையாங்கிறத சோதிச்சு பாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இங்கே வரும்பொழுது ஒரு சோதனை, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வைத்த சோதனை மாதிரி ஒரு சோதனை. என்ன சோதனை தெரியுமா? போன வாரம் பாஸ்டர் பேசினாரே இந்த பிரசங்கத்தை நான் யாராவது ஒருத்தருக்கு சொன்னேன்னா, இல்லை வாரத்தில் ஒரு நாளையில் ஒரு நபருக்குன்னு சொல்லி 7 பேருக்கு நான் சொன்னேனான்னு சொல்லி என்னை நானே சோதித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கையை கொடுத்து சொல்லுங்கள், கையை பிடிச்சு சொல்லுங்களேன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சரீரமாகிய தம்முடைய அப்பத்தை விலையேற பெற்ற சொத்தாக வார்த்தையாக உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கிறாரு. இதை நான் யாருக்காவது பகிர்ந்து கொடுத்தேன்னா இல்லையான்னு நான் சோதித்து பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ பரீட்சை வைக்காமலே எல்லா குழந்தைகளையும் பாஸ் பண்ணலன்னா 1ஆவதுல ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா போதும், டிகிரி முடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. எதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க? டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் அடுத்த ஸ்டெப். புரியுதுங்களா? அப்போ ஒரு வார்த்தையும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பரீட்சை. என்ன பரீட்சை தெரியுமா? போன வாரம் நான் பெற்றுக்கொண்டதை நான் ஷேர் பண்ணணும்னாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்படி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, வாசிங்க. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எண்ணத்திலான எனில் அபாத்திரமாய் போஜபானம் பண்ணுகிறவன்
கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இப்ப புரிஞ்சுச்சுங்களா எனக்கு ஏன் பலவீனம் வந்துச்சுன்னு? காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஏன் வியாதி வந்தது காரணம் என்ன தெரியுமா? எனக்கு கிடைச்சதை நான் ஷேர் பண்ணாமல் எனக்கு மாத்திரமே வைத்து கொண்டால், நேற்று சாப்பிட்ட உணவு உங்கள் வயிற்றில் ஜீரணம் அடைந்து வயிற்றுக்குள்ளேயே ஒரு 10 நாள் தங்கி இருந்தால் என்ன நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு போய் வேத வார்த்தையை உட்கொண்டு அடுத்த வாரம் நீங்கள் வர்ற வரைக்கும் அது அப்படியே உள்ளேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பலவீனம், வியாதி அப்படியே மரணத்திற்கு கூட்டிகிட்டு போயிடும். நல்லா புரியுதுங்களா? நான் பெற்றுக்கொண்ட வார்த்தையை மற்றவங்களுக்கு பகிர்கிறதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். உனக்கு வார்த்தை வந்தா உனக்கு மட்டுமே அல்ல, மற்றவங்களுக்கு பிட்டு கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கறதற்காகவே தீர்க்கதரிசிக தங்களுக்கு வந்த வார்த்தைகளை தங்களுக்குள்ளேயே வைத்து கொள்ளலை, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. யோனா முயற்சித்தாரு, தனக்குள்ளேயே வைத்துக்கொள்ள முயற்சித்தாரு, நினிவேவுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைத்தாரு, பின்னாடி மனம் திரும்பி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஷேர் பண்ணுறதுக்கு தான். அதனால் தயவு கூர்ந்து டைவர்ட் பண்ணுங்க. தயவு கூர்ந்து மலை எங்கே டைவர்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பேசியிருக்கிறார். திங்கக்கிழமை நான் எப்போ ஆன்லைன் ப்ரேயர், புதன்கிழமை இல்லையா? புதன்கிழமை ஆன்லைன் ப்ரேயர் வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அதோடைய மெசேஜோடைய தொடர்ச்சி தான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், இல்லைன்னா என்ன செய்யும்? விழுங்கிறதுக்கு ஒரு மீன் ரெடியாக இருக்குது. உருவாகு. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க. உருவாக்கு. சீஷனாய் இரு, மற்றவர்களை சீஷனாக்கு. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருக்காருன்னா அந்த கார் உங்கள் ஃபேமிலிக்கு மாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த விசிட்டிங் போனதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். நிறைய பேர் எங்களுக்கு வர முடியலன்றாங்க. பாருங்கள், கார் நிறுத்தத்துக்கு இடமே இல்லை. கார் நிறுத்துறதுக்கு இடமே இல்லை. சில காரில் அங்கே போயிருக்கு, கன்னிகாபுரத்துக்கு கன்னியம்மன் நகருக்கு போயிருக்கு. நம்ம மாத்திரம் வந்துட்டுருக்கோம். நீங்கள் வருகிற என்ன பண்ணுங்கள், வர வழியில் துபாயில் நான் பார்த்துருக்குறேன். எல்லோரும் என்ன பண்ணிட்டு வாங்கல்ல, பேச்சுலர்ஸ்லாம் ஏற்றி ஜெயபிரதா சிஸ்டர், எலியா பிரதர்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போகிற வழியில் என்ன செய்வாங்க, பேச்சுலர்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு சர்ச்சுக்கு வருவாங்க. பஸ்ஸு, வேனு, அப்படி கூட்டமாக. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த தேசத்தில் ஒரு ஆராதனை 2000 பேர் வராங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப குறைவு. ஆண்டவர் அவங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை தனக்குன்னு வைக்காமல் மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறது தான் ஆண்டவருக்கு பிரியமானது. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன பைக் கொடுத்துருக்காருன்னா உங்கள் மனைவி பிள்ளை இறக்கி விட்டுட்டு திருப்பியும் போங்க, பைக் எடுத்துகிட்டு போங்க. யாரெல்லாம் கொண்டுட்டு வர முடியுமோ கொண்டுட்டு வாங்க. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு பைக்கை கொடுத்துருப்பாருன்னா அதை நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரை கொடுத்துருக்காருன்னா அதை ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு டெம்போ மாதிரி ஒன்று வந்திருக்கு. நான் யோசிக்கிறேன், காலை பிரதர் தான் கொண்டு வந்திருப்பார் நினைக்கிறேன். கரெக்டாக பிரதர்? ஆமாம். அந்த டெம்பிள் என்ன பண்ணுங்க, ஏறி ஆறில் உள்ளே போடுங்க. போட்டுட்டு முதலாளிக்கு நம்ம அப்புறம் பேசிக்கலாம், சரியா? ஆட்களை நிரப்புவோம். தேவ ராஜ்யத்துக்கு ஆட்களை நிரப்புவோம். உருவாக்கப்படுவோம். சொல்லுங்கள், எல்லாம் உருவாக்கப்படுவோம். ஆண்டோட வருகை சமீபமாக இருக்குது. எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். நம்ம சொன்ன அறிக்கைகள், கேட்ட வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். எத்தனை ஆட்கள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை ஆத்துமாக்கள் உடைஞ்சு போயிருக்காங்க தெரியுமா? சமாதானம் இல்லை குடும்பத்தில். எத்தனையோ குடும்பத்தில்
நிம்மதி இல்லை. ஏண்டா வாழ்றோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா என்னன்னே அவங்களுக்கு ஒரு 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 சொல்யூஷன் இல்லாமல், ஒரு வாழ்க்கையில் ஒரு பதில் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நிம்மதியாக உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு அப்படியே நம்ம போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தை, பெற்றுக்கொண்ட வசனத்தை போய் கொடுங்க. ஆமென். கொடுங்க. அநேகர் மனம் திரும்புவாங்க, அநேகருக்கு சமாதானம் உண்டாகும், அநேகருக்கு ஆறுதல் உண்டாகும். இன்னொரு ரகசியத்தை சொல்லிட்டா, நீங்க கர்த்தருடைய வேலையை செய்கிறதுனால கர்த்தர் உங்க வேலையை அவர் செய்வார். ஆமென், ஆமென். நீங்க சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானத்தை போய் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க போய் சொல்லுங்க, இயேசு சந்தோஷத்தை கொடுக்கிறாருன்னு. நீங்க சந்தோஷத்தோட இருப்பீங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஒப்பு கொடுக்குறவங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பெற்றதான இந்த சத்தியத்தை ஆண்டவரே என்னோடு நான் வைத்து கொள்ளாதபடிக்கு, ஆமேன், அதை மற்றவர்களுக்கு போய் கொடுக்க ஆவியான எனக்கு உதவி செய்வீராக. எல்லாம் கரங்களை அசைத்து பரலோகத்து நேராய் காட்டுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இன்னிலிருந்து செய்வேன், கட்டாயம் செய்வேன். ஒருவேளை உங்களுக்கு பல லட்சம் கடன் இருக்கலாம், அந்த கடனுடைய வேதனை உங்களுக்கு தெரியும். கடன் பட்டவங்களுக்கு போய் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கடனிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. நீங்க சொல்லும் பொழுது உங்க கடனை ஆண்டவர் மாற்றி போடுவாரு. ஆமென், ஆமென். நீங்க கட்டப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனா கட்டப்பட்டவர்களை போய் நீங்க கட்டவிழ்க்கும்படி செய்யுங்க. ஆண்டவர் உங்க கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை நீங்க தரித்திரத்தில் இருக்கலாம், தரித்திரர்களுக்கு போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. நீங்கள் தரித்திரத்தை மாறி ஆண்டவர் உங்களை எங்க கொண்டு வைக்கணுமோ வைப்பார். ஆமென். உண்மைதானே? 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 சில நேரத்தில் நானே தளர்ந்து போயிருப்பேன், கதறி கதறி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா என் ஃபோனுக்கு ஒரு கால் வரும், பாஸ்டர் பிரைஸ் எல்லாம். ஆமாம், என்னய்யா, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பாஸ்டர், என்ன செய்யறனே தெரியல. நான் சொல்ல முடியுமா எனக்கு ரொம்ப பிரச்சனை தான், உனக்கு நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ என் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, சொல்லுங்க பிரதர் என்ன வேணும்? அவர் பிரச்சனை சொல்லும் பொழுது, அவருக்காக நான் ஜெபிக்கும் பொழுது நான் நல்லா உணர்ந்திருக்கிறேன், என் பிரச்சனை ஒரு இமை பொழுதுல மாறி நான் மனதில் ஆறுதல் பெற்று அந்த சகோதரனுக்காக, அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருடைய சிறப்பையும் கர்த்தர் மாற்றுவாராக. இட் இஸ் நாட் சும்மா ஏதோ வந்தேன் கேட்டுட்டு போனேன்றதுலாம் இருக்காதீங்க. ஒரு கையை பிடிச்சி எல்லாம் ஒரு கையை பிடிச்சி ஜெபிப்போம். ஆண்டவரே, கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு இருளில் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு உண்மையான தெய்வம்னா யாருன்னே தெரியல. கோடியான மக்களுக்கு பாருங்க, இன்னைக்கு காலையில் புகையை போட்டு விட்டானுங்க, பிளெயின்லாம் இறங்கவே இல்லை. இன்னைக்கு செய்தி அதுதான், காலை ஒரு பிளெயினும் லேண்ட் ஆகலை சென்னை ஏர்போர்ட்டில், புகையை போட்டு விட்டானுங்க. இன்னைக்கு உண்மை என்னன்னே தெரியல. நம்ம விசுவாசிங்க பாருங்க, தொடர்ந்து 4 நாள் லீவோட கோயிலுக்கும் ஒரு கும்பிடு, பாஸ்டருக்கும் ஒரு கும்பிடு போட்டு எல்லாம் போயாச்சு. ஆண்டவர் எதுக்கு கார் கொடுத்துருக்கிறாரு? ஊரை சுத்துறதுக்கா? நீ ஆராதனை முடிச்சுட்டு போ, அது உனக்கு நல்லது. ஆமே, ஆராதனை விட்டுட்டு நீ அலைந்து திரிய ஆரம்பிச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் அலைந்து திரிய வேண்டியது இருக்கும். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஒரு கையை பிடிச்சி ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் சபை ஆண்டவரே ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துகிற ஆண்டவரே சபையாய் மாறட்டும். ஆமே. அப்போ நல்ல அழகா சொன்னார், புசிச்சு சாப்பிட்டு 10 நாளாக 15 நாளாக வயிற்றுலே இருந்துன்னு வைங்க, செத்தே போவான். அது வெளியே வந்துடணும், கழிவாக வெளியே வரணும், இல்லை வாந்தி வழியாக வெளியே வரணும், எப்படியாவது வெளியே வந்துடணும். சாப்பிட்டு உள்ளே வச்சா கிட்டையே போக முடியாதுங்க, கிட்டையே போக முடியாது. வாயிலிருந்து நாத்தம் வரும். இல்லை, இன்னும் நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த அவன் வெளியே வந்த கேஸ் வருது பாருங்க, ரூமையே இங்கே நிற்க கூட முடியாது, நாத்தம், அவ்வளோ நாத்தங்க, பயங்கரமான நாத்தம். மனுஷன் சரீரம் இருக்க பாருங்க, பயங்கரம் அது. அப்படிலாம் நம்ம அடக்கி வைக்காதபடிக்கு போய் சொல்லுங்க. வந்து நான் ஜெபம் பண்ணுறேன், இது செல்லாத காசு, நான் ஜெபிக்கிறேன். இல்லை சிஸ்டர், எவ்வளோ ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்க, ஏன் இன்னைக்கு பண்ணலை? அன்னைக்கு சொன்னாங்க, நான் எவ்வளோ ஆத்மா கொண்டு வந்திருக்கிறேன்.
அதெல்லாம் பண்றதை விட்டாச்சு. ஏன்னா சர்ச்சில் பிரச்சனை வந்துடும். இல்லை இல்லை, அது பிசாசுல தந்துடுங்க. நீங்க எல்லாம் ஒப்பு கொடுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்க வேலையை செய்கிறேன், நான் புறப்பட்டு போகிறேன். ஹல்லேலூயா. புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களையும் சீஷராகுங்கள். ஆமேன் ஆமேன். ஆண்டோட வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. உலக யுத்தம் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆமேன் ஆமேன். எல்லாம் அழிவுக்கு எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை போய் கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்தன பிரதர் ஜெயஸ்லினுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரதர் சைமனுக்காக அவர் குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. எல்லா மகிமை துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென்.